நண்பர்களே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு வாரணாசி பாபட்பூர் லால் பகதூர் சாஸ்திரி விமான நிலையத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், காசி விஸ்வநாதருடைய அழகான கோபுரம், அந்த தங்க கோபுரம் நடுவில் இருக்கட்டும் அற்புதமாக நம்முடைய மோடிஜி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பாபட்பூர் விமான நிலையத்தில் இது முகப்புலேயே இருக்குது. கங்கா ஹாரதி 7 பேர் கொண்ட கங்கா ஹாரதி காசியில் ரொம்ப விசேஷம். அதுவுமே அழகாக செஞ்சுருக்காங்க. கங்கையில் பெரியவங்களாம் குளிச்சிட்டு இருக்காங்க, அது எடுத்திருக்காங்க. சாது சன்னியாசிகள் அந்த தர்ப்பணம் செய்கிற நிகழ்ச்சி இதெல்லாமே எடுத்திருக்காங்க. இந்த இடம் முழுவதுமே காசி விஸ்வநாதர் கோவிலை கொண்டு அப்படியே பெயர்த்து கொண்டு இங்கே வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த விமான நிலையம் ஒரு கோவில் மாதிரி நம்ம மோடிஜி செஞ்சுருக்கார். இந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றி யாத்திரிகள் யார் வந்தாலும் இங்கே இறங்கி இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் நம்ம காசி கோவில் அதில் தரிசனம் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கார். வேறு எந்த பிரதமர் வந்தாலும் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறதுனால தான் காசி கோவிலை நம்முடைய விமான நிலையத்தில் ரொம்ப அழகாக பதிப்பிச்சிருக்காங்க. நான் ஒவ்வொரு முறை வரும்போதும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இந்த கோபுரத்துக்கு கீழே தான் விஸ்வநாதர் இருக்கார். இது நடு டூமு, இது ஓர கோபுரம் ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த பக்கம் கூட பாருங்கள், நம்ம சாது சன்னியாசிகளெல்லாம் உட்காந்து ஓய்வெடுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுடைய வெற்றி, ஹிந்துக்களுடைய வெற்றி. பாரத் மாதா கி ஜெய்.